கோவில்பட்டி அருகே கல்லூரி மாணவியிடம் செல்போனில் ஆபாச படம் பார்க்க வற்புறுத்தி தொந்தரவு செய்த மளிகை கடைக்காரர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பூரணம்மாள் காலனி பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் அப்பகுதியில் மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்றுள்ளார். அப்போது அந்த மளிகை கடையின் உரிமையாளர் அமுல்ராஜ் அந்த பெண்ணிடம் செல்போனில் ஆபாச வீடியோ பார்ப்பது எப்படி என்றும் தனது செல்போனில் சில படங்கள் இருப்பதாகவும் அதனை இருவரும் சேர்ந்து பார்ப்போமா என்று கேட்டும் அருவருக்க செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அதில் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதற்கிடையில் மளிகை கடைக்காரர் அமுல்ராஜ் அந்த இளம்பெண்ணின் பெற்றோரிடம் தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டதாக தெரிகிறது. இளம்பெண்ணின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு இனி இதுபோல் நடந்து கொண்டால் காவல் நிலையத்தில் புகாரளித்து விடுவோம் என்று அவரது குடும்பத்தினர் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அந்த இளம்பெண் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மளிகை கடைக்காரர் அமுல்ராஜ் நண்பர் முத்துக்குமார் என்பவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து ஆபாச சைகைகளை காண்பித்து தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. காலேஜ் விட்டு வந்தப்போ கடைக்கு போனேன். அந்த கடைக்காரர் அமுல்ராஜ் என்றவர் எப்படி பார்க்கணும்னு கேட்டார். என்னை வச்சு கொடுக்க சொன்னார், டவுன்லோட் போட்டு கொடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். வீட்டில் சொன்னதுக்கு அவங்க வீட்டில் எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒன்றுமே பெருசாக வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன். இன்னைக்கு காலைல திருப்பி அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்க வந்து என்னை பார்த்து கை காமிச்சு ஆபாச செயல் செஞ்சாங்க. இது குறித்து வெளியே சொன்னால் உன்னையும் உனது குடும்பத்தினரையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த இளம்பெண் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணை நடத்திய கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் மளிகை கடைக்காரர் அமல்ராஜ் மற்றும் அவரது நண்பர் முத்துக்குமார் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கல்லூரி மாணவியிடம் செல்போனில் ஆபாச படம் பார்க்க வற்புறுத்தி தொந்தரவு செய்த சம்பவம் கோவில்பட்டியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் இருவர் மீது உரிய நடவடிக்கை பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்லூரி மாணவியிடம் செல்போனில் ஆபாச படம் பார்க்க வலியுறுத்தி தொந்தரவு செய்த சம்பவம் கோவில்பட்டியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.